எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலாக 13ஆம் தேதி சேலத்தில் மீட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி அப்படின்னா மதியம் 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே மீட்டிங்கை நடத்தி முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வேலைகள் தயாராக ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் அலௌட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 5000 பேரை வச்சு நீங்கள் கூட்டம் நடத்தினா போதும் அப்படின்ற ஒரு பெர்மிஷனை கொடுத்துருக்காங்க. பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க இவங்க யாருக்கும் அலௌட் இல்லை. ஸோ அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, தாவைக்காக்கு கூட்டம் அனுமதி கொடுக்குறதே கஷ்டம். ஸோ அப்படியே கொடுத்தாலுமே மக்கள் அதிகமாக கூடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற மெயின் கான்செப்டாக இருந்துகிட்ருக்கு. மற்றபடி முதலமைச்சர் மீட்டிங் டெய்லி ஒவ்வொரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பர்மிஷன் இஷ்யூஸும் வர்றதில்ல. எத்தனை பேரை வச்சு கூட்டணுமோ ஸோ கூட்டிக்கோங்க, உங்களுக்கு எந்த வித தடையும் இல்லை. இதுதான் இப்போதைக்கு யதார்த்தம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா சேப்பாக்கம் மைதானத்தில் இப்போ வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ சேப்பாக்கம் மைதானத்தில் வர்ற எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, அங்கே விசிலுக்கு அலௌட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். பாரம்பரியமாக சேப்பாக்கத்துக்குள்ளே போனாலே விசிலை கொண்டுட்டு போகக்கூடிய அந்த ஒரு டைமில் இப்போ விசில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சேப்பாக்கத்தில் அலௌட் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக நடந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காப்பி பேஸ்ட். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மொத்த டிஎம்கே மக்களும் இந்த ஒரு சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் ரசிகர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே விஜய் ரசிகராக மாறினதுக்கப்புறம் மீதி எல்லாருமே கண்டிப்பாக மாறி தான் ஆகணும். ஸோ அந்த ரேம்பில் நடந்து வருது. ஸோ தளபதி விஜய் எப்போவுமே ரேம்பில் நடப்பார். யாராவது துண்டெல்லாம் தூக்கி போட்டாங்கன்னா அதை தோளில் தூக்கி போட்டுக்குவார். அண்டு கூட்டத்துக்கு நடுவில் செல்ஃபி வீடியோ எடுப்பார். இது எல்லாமே ஆல்ரெடி சொல்லி வச்சு பட்டுறதில்ல. எல்லாமே தானாக ரெண்டாவது ஆட்டு நடக்கிறது. பட் இவங்க எல்லாருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி தான் இருக்கணும், ரேம்ப்லாம் வச்சுருக்கணும், யாராவது நான் நடந்து வர்றப்போ நீங்கள் துண்டு தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி வச்சு கடைசி மொக்க வாங்கினது மிச்சம். ஸோ இதுதான் இந்த ஒரு இடத்துல நடந்திருக்கு. இதை பார்த்த உடனே எல்லாருமே ஏற்கனவே விஜய் சொல்லியிருந்தார். ஸோ முதலமைச்சர்கிட்ட கேட்டாலே எனக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி விஜய் லாஸ்ட் மீட்டிங்கில் சொல்லியிருந்தார். அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக எனக்கு விஜயை நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட அவருடைய காஸ்டியூமும் அப்படி தான் இருந்தது. வெள்ளை ஷர்ட்டு அண்டு சாண்டில் கலர் பேண்ட். ஸோ இதை போட்டு அந்த ரேம்பில் நடந்து வர்றாரு. ஸோ இவர் செல்ஃபி வீடியோ எடுக்கிறதும் ஸோ ஒரே தாவைக்கா கூட்டம் மாதிரி டிஎம்கே கூட்டம் மாறிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வேலூர் மீட்டிங்க்கு எப்பவும் போல் இன்னும் அலௌடு கொடுக்கல. கடைசியாக இந்த சேலம் மாதிரி தான் 5000 பேரோ 10,000 பேரோ வச்சு நடத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதம் லாஸ்ட்டில் இந்த வேலூர் மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.